ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த நாளிலே பாடின பாட்டானது. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன்ய பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. சங்கீதம் 18 6 முதல் 10 வரை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்த என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபங்கொண்டபடி பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கெருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சேட்டைகளும் பறந்தார். ஆமென். சங்கீதம் 18 11 முதல் 15 வரை. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழக்கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பூத்தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பூத்தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலகம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. சங்கீதம் 18 16 முதல் 20 வரை. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். சங்கீதம் 18 21 முதல் 25 வரை. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ள போடுவதில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கின்ற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவருக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமருக்கு நீர் உத்தமராகவும். சங்கீதம் 18 26 முதல் 30 வரை. புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீ மாறுபாடு உள்ளவராகவும் இருக்கிறீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனங்களை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் இருளை வெளிச்சமாக்குவீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். என் தேவனாலே நான் ஒரு மகிமையை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவரை நம்பியிருக்க யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 18 31 35 வரை. கர்த்தர் இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? அவர் என் வெள்ளத்தால் இடை கட்டி என் பாதையை செவிப்படுத்துகிறவர் தேவனே. அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என் உயிர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களுக்கு வளையும்படி என் கரங்களை யுத்தத்திற்கு பழக்குகிறீர். உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்து உமது வலது கரம் என்னில் தாங்குகிறது. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கீதம் 18 36 40 வரை. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கின்ற வழியை அகலமாக்கினேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரை திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என்
நான் என் பகன் ஜெயரை சங்கரிக்கும்படிக்கு என் சத்துருக்களை பிடரி உமக்கு ஒப்பு கொடுக்கிறீர். சங்கீதம் 18:41 முதல் 45 வரை. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு ரட்சிப்ப ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுப்பதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பார்க்கின்ற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல எறிந்து போடுவேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளின் என்னை தலைவனாக்குவீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டதுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்தி போர் தங்கள் அரங்களிலிருந்து பிறப்படுகிறார்கள். சங்கீதம் 18:46 முதல் 47 வரை. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் அவர் உயர்த்துவாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். சங்கீதம் 18:49. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உமது துதியை உம்முடைய சங்கீதம் பாடுவேன்.